இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துதல் அனைவருக்கும் தெரியப்படுத்துகிற இன்று இயேசப்பா நம்மோடு என்ன பேசுறார் என்று நாம் பார்க்க போகிறோம். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அவள் கையை தொட்டவுடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிற்று. பிரியமான அன்பு தெய்வச்சனமே, பேதுரு இயேசு கிறிஸ்துக்கு அவருடைய வீட்டுல இடம் கொடுக்கும் பொழுது, அவங்களுடைய மாமியாரு ஜுரமாய் படுத்திருக்கும் பொழுது, நம் ஆண்டவராகிய இரட்சகர் இயேசு கிறிஸ்து போய் கரத்தை வெற்ற உடனே அந்த ஜுரம் வியாதி விட்டு தூரமாய் போயிடுச்சு. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில, உங்க குடும்பத்துல, இல்ல உங்களுக்கு, இல்ல உங்க நண்பருக்கு, யாரோ ஒருத்தருக்கு வியாதியும் ஜுரமோ இதை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற யாராருக்கு ஒரு வியாதியில நீங்க அவஸ்தைப்படுத்தி கொண்டிருக்கலாம். ஒரு முடிவை எடுங்க. இவ்வளவு நாள் நான் எவ்வளவு டாக்டருங்களை பார்த்தேன், எவ்வளவு நர்ஸுங்களை பார்த்தேன், எவ்வளவு உலகத்துடைய காரியங்களை பார்த்தேன், எனக்கு குணமாகல. ஆனா இன்று நான் இயேசுவுக்கு இடம் கொடுக்க போகிறேன். என் உள்ளத்துல நான் இயேசு கிறிஸ்துவை நான் விசுவாசிக்க போகிறேன் என்று இன்றைக்கு அன்பு தேவ பிள்ளைகளே சொல்லிக்கொண்டு இதை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாகவே உங்களுடைய விசுவாசத்திற்கு ஒரு நன்மை கிடைக்கும். உங்களுடைய வியாதிகளை கர்த்தர் சுகமாக்குவார். உங்களுடைய குணம் எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். சோர்ந்து போகாதீங்க. பேதுரு இடம் கொடுத்த உடனே அந்த வீட்டில் இருந்த வியாதி சுகமானது. இன்று நீங்க விசுவாசத்தோடு இயேசு கிறிஸ்துவை நீங்க விசுவாசிங்க. உங்களுக்குள்ள இருக்கிற வியாதி, உங்க குடும்பத்துல இருக்கிற வியாதியை கர்த்தர் சுகமாக்குவார். விசுவாசத்தோட கண்களை மூடி தேவனை நோக்கி நாம் பார்க்கலாம். பரலோக பிதாவே, அருமையான இந்த நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. இதோ விசுவாசத்தோடு உங்களுடைய பிள்ளைகள் அப்பா, யாரெல்லாம் வியாதியில இருக்கிறார்களோ, இதோ பேதுரு வீட்டுக்கு நுழையும் பொழுதே அந்த மாமியாருடைய ஜுரம் நல்லானது ராஜா. அதே போல உங்களுடைய பிள்ளைகள் கேட்டு அவதியாய் ஆண்டவரே கவலையோடு கண்ணீரோடு அப்பா வியாதியில படுத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இப்பொழுது நீர் தொடுவீராக ராஜா. நீங்க தொடுவதற்காக நன்றி செலுத்துகிறப்பா. விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் தொட்டு ரட்சித்து சுகம் தந்ததற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Praise the Lord. God bless you.